Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான வீடியோ. அம்மா அப்பா ஆக்சுவலா ரொம்ப நாளா வந்து வெயிட் பண்ண ஒரு இடத்துக்கு தான் கூப்பிட்டு வந்திருக்கிறோம். நீங்க பேக்ரவுண்ட் பார்த்தாலே தெரியும் எதுக்காக அப்படின்னு. அதுவும் இன்னைக்கு வந்து டியூஸ்டே, ஸோ நல்ல நாள், முருகர் பார்க்கறதுக்கு நல்ல நாள், அதெல்லாம் சொல்லி தான் இன்னைக்கு வந்திருக்கிறோம். ஆனால் நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும் போது ரொம்ப நல்லா தாங்க இருந்துச்சு வெதர், மழையெல்லாம் இல்லை. ஆனால் பத்து வர 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 பார்த்தீங்கன்னா மழை வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ ஒரு 20 minutes காரில் வெயிட் பண்ணோம் மழை குறையும்னு. குறைஞ்சிருக்கு ஆனால் நிற்கலை. ஸோ கொஞ்சம் லேசாக தூருது. இருந்தாலும் போய் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம், கீழே இருக்கிற கோயிலெலாம் பார்ப்போம். அதுக்கப்புறம் மழை கொஞ்சம் குறைஞ்சோன்னா மேலே ஏறலான் இருக்கோம். ஸோ பத்து கேஸ் முருகரை பார்க்கறதுக்கு தான் இன்னைக்கு வந்திருக்கோம். சூப்பரான வீடியோவாக தான் இருக்க போகுது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆல்ரைட், ஸோ அப்பா அம்மா வந்த ஃபஸ்ட்டு வீடியோலேருந்தே பார்த்தீங்கன்னா எல்லாரும் சொல்கிற காமனான கமெண்ட் வந்து தைப்பூசம்க்கு அப்பா அம்மா கூப்பிட்டு போங்க, தைப்பூசம் போங்க அப்படின்னு சொல்லி தான். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அப்பா அம்மா அதுக்கு முன்னாடி கிளம்பிடுவாங்க. ஸோ தைப்பூசம்க்கு அப்பா அம்மானால வர முடியாது. பட் நாங்கள் இங்கே இருக்கிறனால கண்டிப்பாக வந்து போகிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மேலே இருக்கிற சுவாமி கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி கீழே வந்து முருகர், சிவன், விநாயகர் எல்லாம் இருக்காங்க. சரி, அவங்களெல்லாம் பார்த்துட்டு உள்ளே போயிடலான்ட்டு வந்தோங்க. வர்றப்போ தான் கரெக்டாக அந்த சாயங்கால பூஜை வந்து ஆரம்பிச்சாங்க. அறுபடை வீட்டில் முருகர் எப்படி இருப்பாரோ அந்த அறுபடை வீடு முருகரையும் ஒரு சன்னதியில் வந்து வச்சிருப்பாங்க. ரொம்ப சூப்பராக வந்து சாமி கும்பிட்டோம். அப்போது அது கரெக்டாக நாங்கள் போகிற டைம் தான் பூஜை ஸ்டார்ட் பண்ணதுனால அப்பா அம்மாவுக்கு பார்க்கறக்கே ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா அறுபடை வீட்டில் முருகர் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி கொண்டு வந்து வச்சதுனால திருப்தியாக கும்பிட்டுட்டு கிளம்பணும். ஓகேங்க, நாங்கள் வந்து உள்ளே வந்தோடனே போய் சின்ன கோயிலுக்கு வந்து நாங்கள் போயிட்டு வந்துட்டோம். ஓகேங்க, நாங்கள் உள்ளே வந்தோடனே இந்த சின்ன கோயிலுக்கு வந்து போயிட்டு வந்துட்டோம். இப்போ வந்து வந்தது மெயினாக எதுக்காக, நம்ம பெரிய முருகர், அழகு முருகரை வந்து பார்க்கறதுக்கு தான். இப்போ போய் பார்க்கலாமா? இந்த குரங்கு பாருங்களேன், எத்தனை குரங்கு! ஐயோ வதான்னு குரங்குங்க எத்தனை இருக்கு. அவரு அதுக்கு தகுந்த மாதிரி பல வேற போடுறாரு. இங்கே பாருங்க, ஃபுல் அண்ட் ஃபுல். இன்னொன்று, நாங்கள் 2021 இல்லை 2023 நாங்கள் வந்தோம். அப்போ வந்து இந்த பில்டிங் எதுவுமே கிடையாது. இல்லாமல் நாங்கள் ஒரு ஃபியூ மந்த்ஸ் முன்னாடி வந்தப்போ அந்த ஜல்லி போட்டுட்டு இருந்தாங்க. இந்த பில்டிங்லாம் எதுவுமே இல்லைங்க. நாங்கள் 2023 வர்றப்போ அங்கே வந்து ஃபுல்லாக ஷீட் போட்டு ரெஸ்டாரண்ட்ஸ் தான் இருந்துச்சு. வெறும் ஷீட் மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பில்டிங் மாதிரி கட்டியிருக்கிறாங்க. நிறைய கடைகள். இங்கேயும் இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போயிட்டுருக்கு. தைப்பூசம் வரதுக்கு முன்னாடி இதெல்லாம் முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். பட் இதை பண்ணியிருக்கிறது வந்து சூப்பராக இருக்குது. முன்னாடி நாங்கள் வந்தப்போ இந்த இடம் வந்து கொஞ்சம் மெஸ்ஸியாக தான் இருந்துச்சு. எதுவுமே இல்லைங்க, லைனாக கடைகள் இருக்கும், ஷீட் போட்ட கடைகள் தான். இப்போ வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இந்த பெயிண்டிங்லாம் பாருங்கள், ரொம்ப அழகாக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ வாங்க முருகர் பார்க்கலாம். அப்புறம் என்னங்க, இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்திருக்கிறோம். அப்புறம் நம்ம அப்பா அம்மாங்களாம் என்ன பண்ணுவாங்க, ரிச்சுவல்ஸ் தான், ஃபோட்டோ ரிச்சுவல்ஸ் தான் ஃபாலோ பண்ணுறது. நின்று அதுலேயும் பின்னாடி ஆள் இல்லாதப்போ எடுக்கிறதே ஒரு பெரிய டாஸ்க் தான்.
நான் இருந்தாலும் பரவாயில்ல, ஐபோன்ல ரிமூவ் பண்ணிக்கலாம் பேக்ரவுண்ட், வாங்க வாங்கன்னு சொல்லி நிக்க வச்சிருக்குது. ஐ புறா சூப்பரா பறக்குது. 3 2 1 புறா 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 புறா. ஆண்டி எப்படி இருக்கு முருகர் சிலை? ரிவ்யூ எப்படி இருக்கு முருகர் சிலை? நல்ல பிரம்மாண்டம். இதுவே சினிமால தான் பாத்திருக்கேன், போட்டோஸ் பாத்திருக்கேன், இதுதான் நேர்ல பாத்திருக்கேன். அது பக்கத்தால இருந்து முருகரை. இங்க சவுண்ட் நான் என்ன சொல்றேன்னு கேளு. வாட் இஸ் தி சேம் as that? முருகர் போட்டுருக்காராம் சேம். No, does not have like this colors. Only has dots. Oh, dollar மட்டும். No dots. Oh, dot correct. And it has like triangle. Correct தங்கோ. எப்படி இருக்குது முருகர்? எப்படி இருக்காரு? வெரி நைஸ் மா. வெரி நைஸ். யூ ஆல்சோ வெரி நைஸ் மா. Thank you. இங்க வந்து உலகிலேயே மிக உயரமான முருகன் சிலை திறப்பு விழா 2006ல நடந்திருக்கு. 29/1/2006 ஞாயிற்றுக்கிழமை. திருமிகு ஆர் நடராஜா அவர்கள் தலைமையில். சூப்பர் சூப்பர். 2006ல வந்து ஓபன் பண்ணியிருக்காங்க. இங்க பாருங்க ரொம்ப க்ளோஸ் அப்ல. இங்க பாருங்க ரொம்ப க்ளோஸ் அப்ல. 2006ல அண்ட் 272 படி இருக்கு. ஏறிடலாங்களா? மொத்தம் 272 ஸ்டெப்ஸ். ஏற முடியலனாலும் கஷ்டப்பட்டு ஏறணும். அதுதான் முருகனை பார்க்க வந்ததன் பலன். முருகன் பார்க்க வந்ததுக்கு சக்தியை முருகர் கொடுப்பாரு, ஏற வச்சிருவாரு. ஏற வச்சிருவாருல, ஏறிதான் ஆகணும். 272 படிகள் இருக்கு. ஆக்சுவலா இந்த படிக்கட்டு வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஸ்டெப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கேப் நிறைய இருக்காதுங்க. அதனால அது ரொம்ப கொஞ்சம் ஸ்டீப்பா தான் இருக்கும். ஒரு கால் நம்ம எடுத்து வச்சோடனே அடுத்த கால் எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம பழனி மலையில வந்து கொஞ்சம் கேப்பா இருக்கும் பாத்தீங்களா, இங்க வந்து அந்த மாதிரி இருக்காது. நாங்க 2023ல வந்தப்போ மேலே போனோம். இதுதான் செகண்ட் டைம் மேலே இருக்கிற முருகர் பார்க்கறதுக்கு வந்து இது செகண்ட் டைமாக நான் போகிறேன். ஸோ எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. டியூஸ்டே அதுவுமா முருகர் பார்க்க வந்தது. இப்போ வந்து அவர் ஜேர்னி டு சி முருகர் இன்சைட் த பத்து கேஸ் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, இங்கே பாருங்க, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு பி ஃபாலோட். இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு இதெல்லாம் போடக்கூடாது, ஜாகிங் ட்ரெஸ்ஸில் வரக்கூடாது, ஸ்மோக்கிங் இருக்கக்கூடாது. அண்ட் இங்கே வந்து போட்டிருக்காங்க பாருங்கள், ஜீன் டாப் கூட போட்டுட்டு வரலாம். ஆனால் இந்த மாதிரி ஷார்ட்ஸு குட்டி ட்ரெஸ் வந்து போடக்கூடாது. ஓகே, அம்மோ ஏற ஆரம்பிக்கலாமா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்டெப்ஸு. ஒரு ஸ்டெப் வச்சோன்னே அடுத்த ஸ்டெப் வந்து வைக்கிற மாதிரி இருக்கும். அந்த கேப் வந்து நிறையா இருக்காது, நல்லா ஸ்டீப்பாக தான் வந்து போகும். என்னாச்சு? ஓகேவா? ஓகே ஓகே ஓகே, இப்போதைக்கு ஓகே. போக தெரியும். ஸோ இதாங்க என்ட்ரன்ஸ். நம்ம கீழிருந்து அங்கிருந்து மேலே வரைக்கும் ஏறி வந்துட்டோம். இதுதான் என்ட்ரன்ஸ். என்ட்ரன்ஸோட 2 சைட்லையும் மயில் அப்படி வச்சுருக்காங்க பாருங்க. ஓகே, ஆனால் இது எல்லாமே லைம் ஸ்டோன், நேச்சுரலாக ஃபார்ம் ஆன லைம் ஸ்டோன்ஸ். இப்போ நம்ம உள்ளே போகலாம். ஸோ என்ட்ரன்ஸுங்க. என்ட்ரன்ஸ் உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா இடும்பன் சன்னதி அவங்க தான் இருக்கிறாங்க. இது எல்லாமே நான் சொன்ன மாதிரி
ஓகேங்க சார், நாங்கள் மேலே வந்துட்டோம். வந்து இப்போலாம் முருகர் பார்க்க போகிறோம். சரி, ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் பிரேக் எடுக்கலாம்னு சொல்லி எடுத்துருக்காங்க. எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னாலே சரி, ஃபுல்லாகவே வந்து லைம் ஸ்டோன் கேவ்ஸ் தாங்க. இது எல்லாமே சுண்ணாம்பு கற்கள் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. இது எல்லாமே 4 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி ஃபார்ம் ஆனது. இது எல்லாமே பல 100 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த தெம்முவன் ட்ரைப் அப்படிங்கிற மக்கள் வந்து இங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்க போனதுக்கப்புறம் தெம்புசாமி பிள்ளை அப்படிங்கிறவர் வந்து 19th செஞ்சுரியில் இங்கே வந்திருக்கிறாரு. அவர் வந்து ஒரு வியாபாரி, ஒரு ட்ரேடர், அவ்வளோதான். அவர் இங்கே வந்தப்போ இந்த குகையை பார்த்தோன்னா இது முருகரை வழிபாடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா அந்த சைடு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஒரு வேல் மாதிரியே அந்த கேவ்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த கேவ்ஸ் வந்து ஒரு வேல் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். அப்போ அவருக்கு தோணுன ஒரு விஷயம் தான், இது முருகர் வழிபடுறதுக்கு இது சரியான இடம் அப்படின்னு சொல்லி அவர் இனிஷியேட்டிவ் எடுத்து உருவானது தான் இந்த 10 மலை. இது வந்து 19th செஞ்சுரி. ஆனால் கீழே இருக்கிற முருகர் வந்து பார்த்தீங்கன்னா 2006 இல்லை 2006 தான் அந்த பெரிய முருகர் வந்து வச்சாங்க. பட் உலக ஃபேமஸ். எனக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எந்தெந்த கண்ட்ரிலிருந்தோ வந்து நம்ம முருகர் பார்க்கறதுக்காக வந்திருக்கிறாங்க. மேபி அவங்க வந்து முருகரை வர்ஷிப் பண்ணுறதுக்காக வரலாம், இல்லை ஏதோ ஒன்று இருக்குங்கிறதுக்காகவாது நம்ம கோயிலுக்கு வராங்கன்னு பார்க்குறப்ப எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ நம்ம போய் நம்ம சாமியை பார்க்கலாமா? இல்லையே, அங்கெல்லாம் ஒரு கேப் இருக்கே, அது வழியா வராதா? உள்ள இருந்து தண்ணி இறங்கி ஒரு இடத்துலையும் தண்ணி இறங்கி ஒரு இடத்துல வெளியே ஊற்றுது. வழக்கமாக இந்த இடத்துல தான் ஊற்றுது. அதனால தான் பாரு அந்த தண்ணி ஃபார்ம் ஆன அந்த ஸ்டெலாகமைட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. தண்ணி வெளியே தெரியுது. போக போக அப்படியே கரைஞ்சிக்கிட்டே வரும். கரைஞ்சிக்கிட்டே வந்து குறைஞ்சிரும். அதுக்கு இன்னும் பல மில்லியன் வருஷம் ஆகும் அதான் கரையறதுக்கு. ஆனா எப்படி இருக்கு பாரு ஃபுல்லா அந்த இடம்லாம் பாரு, புகையெல்லாம். முருகர் பார்த்தாச்சு. இவ்வளோ நாள் வீடியோவில் பார்த்த முருகர் வித்தியாசமா இருக்கு சாமி. இந்த கேவ் சூப்பர், நல்லா இருக்கு. டிஃப்ரெண்டா ஏதோ ஒரு உலகத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா பண்ணிருக்காங்க. முருகர் அங்கங்க இந்த திருவிளையாடல் படத்துல எல்லாம் வரும்ல பாரு, அந்த சிவன் அந்த மாதிரி இங்க பாரு. இது இந்த பழனியில கோச்சிட்டு போய் நின்னது அது அதான் இங்க கோச்சிட்டு போய் நின்னது வித்தியாசமா இருக்கு. நல்லா பண்ணிருக்காங்க. நீ வந்து பார்க்க வச்ச பாக்கியத்துக்கு ரொம்ப நன்றி முருகனுக்கு. இதெல்லாம் ஒரு குடுப்பனதான் மூர்த்தி, எல்லாத்துக்கும் இந்த பாக்கியம் கிடைக்காது. ஆமா ஆமா ஆமா. மூர்த்தியோட பாக்கியம் எங்களை கூப்பிட்டு வந்தது. மூர்த்தியோட அருளால இங்க வந்திருக்கோம். மூர்த்தியோட அருள். வீட்டுல இருந்து மழை பெஞ்சுது, நம்ம எல்லாம் கசகசன்னு ஆயிட்டோம். நாங்கெல்லாம் கசகசன்னு ஆயிருக்கிறோம். ஆனா எப்படி கிளம்புனாங்களோ அப்படியே வந்திருக்கிறாங்க. இந்த அழகு தெய்வத்தின் மகளா இவளுங்கிற மாதிரி தான் நான் இருக்கேன். வேறி உட்கார்ந்து இறங்கி வர்றதுக்குள்ள எல்லாம் கலைஞ்சு போயிடுச்சு. அவரோட கமெண்ட் தான் கரெக்டான கமெண்ட். கேமரா முன்னால ஷைல பேச வராது யாருக்கு, அதனால இவர்கிட்ட கேளுங்க, கரெக்டா சொல்லுவார். நல்லா சாமி கும்பிட்டீங்களா? ஸ்ரீ வேலாயுதர் கோயில் மூலஸ்தானம். ரொம்ப கூட்டமா வந்து பாக்குறது ஒரு தரிசனம். இப்போ கூட்டமே இல்லை, திவ்ய தரிசனம். நல்லா இருந்தது தரிசனம். நிதானமா கண்ணை மூடி நல்லா தியானம் பண்ணி சாமி கும்பிட்டோம். இல்ல கூட்டமா இருந்தா கூட தள்ளிட்டு மெயினான சாமி மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருப்போம். இது ஒவ்வொரு இடமும் நம்ம கூட்டம் இல்லாதனால நின்று ஒவ்வொன்றையும் பத்தி அப்படியே பார்த்துட்டு போறதுக்கு நல்லா இருக்கு. கேவுன்றது இங்கிலீஷ் வேர்டு. அதை விட குகை, முருகனுடைய குகை. உண்மையிலே 10 குகைகள் இருக்கு, 10 மலை. 10 மலை. அந்த 10 மலையில இது ஒரு குகையா இருக்குது. பிரம்மாண்டமா இருக்குது இந்த குகை. அதுல நம்ம முருகப்பெருமான் தமிழ்நாட்டிலிருந்து அவர் வந்து இங்க உட்காந்துருக்காரு. உண்மையிலேயே அவர் பார்க்குறப்போ 2வது இதுல இந்த கோயிலுக்கு ஒரு விசேஷம் என்னன்னா, தமிழ்நாட்டில் ஒவ்வொரு 6 படைகளும் 6 இடத்துல இருக்குது. ஆனா இங்க ஒரு இடத்துல
அந்த 6 படைகளையும் ஒரே இடத்துல வச்சிருக்காங்க. அங்க எப்படி இருக்குதோ அதே அந்த முருகனை கொண்டு வந்து இங்க வச்சிருக்காங்க. பழனியில எப்படி இருப்பாரோ அவர் இங்க அப்படியே இருக்காரு. அதே மாதிரி நல்லா திவ்ய தரிசனம், நல்லா நிம்மதியா. ஆனா ஒரு நாள் முழுக்க இப்படியே உட்காந்துக்கலாமான்னு தோணுது. இப்படியே உட்காந்து நல்ல நிம்மதியா, மன அமைதியா இருக்குது. கண்டுபிடிச்சாருன்னே தெரியல. எப்படி தேங்க்யூ வேற. இப்ப அடுத்து வந்து ஸ்ரீ வள்ளி தேவானையோட ஆலயம் அங்க இருக்குங்களா, அங்க மட்டும் போயிட்டு அப்படியே இறங்க வேண்டியதான். அப்புறம் அம்மா ரொம்ப நாள் ஆசைப்பட்ட முருகர் சிலை. இல்லைங்க, வெளியே அந்த நானும் கூட அந்த சிலை தான் கோயில், சிலை தான் கோயில், மேல ஒண்ணும் இல்ல, சிலை தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அது வெறும் சிலை மட்டும்தான், ஒரு போட்டோ ஸ்பேஸ் தான் அது. ஆனா அதுக்குள்ள வந்தோம்னா தான் ஒரு சொர்க்கமே இருக்கு. மூலஸ்தானம் மாதிரி செம்மையா இருக்குப்பா. இதுதான், இதை வச்சுதான் அவரு முன்னாடி வந்தாரு. இந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை சாமி. நான் சிலைய மட்டும் தான் நினைச்சிட்டு வந்தேன். அதுக்கு பின்னால இவ்வளவு இல்ல இல்ல, எல்லாரும் என்ன நினைச்சிருப்பாரு, மலேசியாவில் முருகருடைய டெம்பிள் அந்த முன்னாடி இருக்கிற முருகரை பார்த்த உடனே இதுதான் அப்படின்னு நினைப்பீங்க. அது வந்து நம்மள வரவேற்கிறதோட சரிங்க. மூலஸ்தானமெல்லாம் உள்ளுக்கு அங்கே கிட்டத்தட்ட ஒரு 250-300 படி ஏற வேண்டியது. வந்தோம்னா அங்கதான் பெரிய குகை இருக்குது. அந்த குகையெல்லாம் இந்த வீடியோவில் என் பொண்ணு காமிப்பா உங்களுக்கு எப்படி பாருங்க. உண்மையிலேயே எல்லாரும் வர முடியுமான்றது தெரியாது. வர முடியாதவங்களுக்கு என் பொண்ணு அந்த வீடியோ மூலமா உங்களுக்கு சௌமியாவோட எக்ஸ்பிளனேஷன் வெரி நைஸா இருக்கு பாருங்க. ஓகே 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 சொன்னேன். ஓகே, எங்களுக்கு இப்படி ஒரு அருள் பாலிக்குதுனாக்க என்னோட மருமகன், என் பொண்ணு, வேற மருமகம் பாருங்க, கோயிலுக்குள்ள வரல, அங்க போஸ்ட் அவங்க மூலியமா எங்களுக்கு ஒரு பிராப்தம் கிடைச்சது. வந்து பார்த்துட்டேன், எல்லாத்தையும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் சந்தோஷமா வச்சுக்கணும்னு சொல்லிட்டு முருகர்கிட்டையும் வேண்டிக்கிட்டேன். எல்லாரும் உலகமே நல்லா இருக்கட்டும். வாங்க போகலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு வந்து ஏர்போர்ட்டில் அப்பா அம்மாவுக்கு வந்து சென்னை டு கேஎல் வரும்போது ஒருத்தர் வந்து கைட் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்ச்சா அவர் பேர் என்ன, பூச்சாண்டி டைரக்டர் முசீப், அவர் வந்து கைட் பண்ணியிருக்கிறாருங்க. உள்ளேருந்து ஹெல்ப் பண்ணது, பெல்ட் எங்கே வருது, அது எல்லாமே அப்பாவுக்கு கைட் பண்ணியிருக்கிறாங்க. அப்பாவும் வந்து சொன்னார், அவர் வந்து பூச்சாண்டி படம்லாம் டைரக்ட் பண்ணியிருக்காராம், தஞ்சாவூர்காரு அப்படின்லாம் வந்து சொன்னார். ஓகேன்னு சொல்லி விட்டாச்சு. இப்போ வந்து ஒரு ஸ்பெஷல் சர்ப்ரைஸ் எங்களுக்கு. திடீர்னு பார்த்தா அப்பா அம்மா போய் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நான் கூட யாரோ கோயம்புத்தூர்காரங்க தெரிஞ்சவங்கன்னு நினச்சேன். பார்த்தா அந்த ஏர்போர்ட்டில் பார்த்தவர் வந்து இங்கே பத்துக்கேஸ் முருகரை கும்பிட்றதுக்கு வந்திருக்காரு. அவர் வந்து முசீப், அவங்க ஃபேமிலி, அவங்க பசங்களோட வந்திருக்கிறாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவர் வந்து ஒரு ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரியே அவர் பேசலை. ஓகேங்களா, அப்பா இது எதுக்கு சொல்கிறேன்னா, அப்பா வந்து நல்லா ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணுவார். இப்போ பாருங்கள், நாங்கள் ஏறி வந்தோம், அவர் வந்து எங்களுக்கு பின்னாடி போய் உட்காந்துருக்காரு பாருங்க, அந்த மஞ்சள் டிஷர்ட் தெரியுதுங்களா, அங்கே வந்து யாரோ தமிழ் பேசிகிட்டு இருந்தாங்க, ஒரு ஃபேமிலி. அவங்க கூட போய் அவர் பாட்டுக்கு உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு. நீங்கள் எந்த ஊருங்க, நீங்கள் தமிழுங்களா, உங்களுக்கு எத்தனை பசங்க, கல்யாணம் ஆயிடுச்சான்னு. ஸோ அப்பா வந்து பயங்கரமாக ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணுவார். அவருக்கு வந்து ஒரு 2-3 டேஸ்லேயே வந்து இங்கே ரொம்ப பிடிச்சிருச்சு. இங்கே ரொம்ப பிடிச்சிருச்சு. எங்கே போனாலும் பிரச்சனை இல்லை, எங்கே போனாலும் தமிழ் ஆளுங்க இருக்காங்க, நான் கேட்டு போயிடுறேன், எனக்கு ஜாலியாக இருக்குது அப்படிங்கிறாரு. மொத்தி அந்த பால் மொத்தி லைட்டாக அந்த தண்ணி ஒழுகிட்டு இருக்கு தெரியுதுங்களா, ஆறையிலேருந்து ஒழுகு பார்த்தீங்கன்னா அது எப்படி மழை தண்ணிங்களா இல்லை தண்ணி? அது தண்ணி மேலிருந்து வெளியிடுறாங்க, மழை தண்ணி உள்ளிருந்து வந்துடுது, இதுக்குள்ளேருந்து ஒரு ஊற்று மாதிரி ஊற்றிட்டு இருக்குங்க. அது இது ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்குங்களா? தேக்கி வச்சுக்கோங்க, மேலே இருக்கிற மரம் செடி கொடியில் இருக்குங்க. சரிங்க, அதுலேயே தண்ணி தேங்கிருக்கும், தேங்கிட்டு அதுலேருந்து ஊற்றுது. இப்போ மழை ஊற்றுறதுனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வருது. ஓகேங்க. இது இப்போ நம்ம எந்த கோயிலுக்குள்ள போனீங்கன்னாலும் தண்ணி சொட்டிகிட்டே தான் இருக்கும். ஆமாங்க, ட்ராப் வந்துட்டே இருக்கும். மழை பெய்யுது பெய்யல, ஆமாம், இருந்து ஒரு ஊற்று உருவாகி வந்துட்டே இருக்கும். ஏன்னா மேலே அவ்வளோ மரம் செடி. சரி, ரைட், அதுலேருந்து வர்றதுங்க.
இந்த குச்சி குச்சியாக தெரியுது. குச்சி குச்சியாக தெரியுதுங்க. இது இப்படியே இருக்குங்களா? என்னைக்காவது ஒரு நாள் இது கூட பெருசாக இருக்கும். இது வந்து உடம்பு விழுகாது. சரிங்க. இது இப்படியே வளர்ந்து போய் தரையை தொட்டுருங்க. அப்படியா? குச்சி குச்சியா அப்படியே நீண்டு வரும். குச்சியாக போய் தரையை தொட்டுரும். ஏன்னா நான் நினைச்சா அப்படியே ஒழுகி போயிரும் நினைச்சேன். இது வந்துக்குமா இந்த இடத்துல ஃபார்மாக இருக்கிறதுக்கு வந்து ஸ்டெலாகம். இந்த மாதிரி குச்சி குச்சியாக ஃபார்ம் ஆகிற இடத்துக்கு வந்து ஸ்டெலாகம். தண்ணி ஒழுகி தண்ணி இருக்கு இல்லைங்களா? தண்ணியில் வந்து வெறும் தண்ணியில் இல்லை, தண்ணியில் நிறைய மினரல்ஸ் இருக்கு. நிறைய எக்கச்சக்க மினரல்ஸ் இருக்கு. அந்த மினரல் வந்து மில்லியன் வருஷமா அப்படியே டெபாசிட் ஆகி ஃபார்ம் ஆகுறது தாங்க. அது தண்ணியிலே உருவானது. இப்போ நம்ம வீட்டில் தண்ணி ஊற்றுறோம், தண்ணி ஊற்றி உப்பு தண்ணியாக இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட அந்த 2 ஃபீட்டுனாக்கு 2 ஃபீட்டு வளர்ந்துருக்குதுன்னு அப்படியே வளர்ந்துட்டே போயிடுது. கரையை தொட்டுருச்சுன்னா நம்ம ஷேப் பண்ணி விடணுமா மோத்தி? வழி பண்ணி விடணும். ஆமாம், இதுக்கு ஷேப்லாம் பண்ணி விட்டோம். அதுவாக போய்க்குங்க. அப்புறம் இங்கேருந்து போய் கீழே சொட்டுது இல்லையா? நீங்கள் ப்ராப்பரான குகைக்கு இதெல்லாம் வந்து மனுஷ நடமாட்டம் இருக்கிற குகை. ஆமாம். மனுஷ நடமாட்டம் இல்லாத குகைக்கு போய் பார்த்தோம்னா ஒன்று இப்படி மேலிருந்து தண்ணி சொட்டிகிட்டே வந்துட்டு அங்கேருந்து வளரும் ஒன்று ஸ்டெலாகமைட் இருக்குது. கீழே இந்த தண்ணி போய் கீழே படுது இல்லையா? கீழே பட்டு 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 அங்கேருந்து ஒன்று வளர்ந்துட்டு மேலே போகும். போய் ஒரு பாயிண்ட்ல மீட் ஆகும். ரைட்டுங்க. இதுதான் வந்து நேச்சுரல் ப்ராசஸ். இப்போ இங்க ஆள் நடமாட்டம் இருக்கிறதுனால அந்த கீழே இருக்கிற தண்ணியெல்லாம் அப்புறம் 2 கீழே காங்கிரீட் போட்டாச்சு. அதனால முளைக்காது. இதுதான் நேச்சுரல் ப்ராசஸ். அப்படிதான். எப்படி மோத்திக்கு இத்தனை விஷயம் தெரியும்? அதுக்கு பேர் என்னவா மாது? நமக்கு தெரியுமே. No, I was the one who told you. அவன் தான் சொல்லிருக்கான். அது you are a genius. I know. சொல்லுங்க. சொன்னது அது you only telling. brilliant boy தங்கம். But I knew it. Appa, after going to the car. ஓகே, நாங்கள் வந்து நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சு, நிறையா விஷயங்களை பார்த்தாச்சு, தெரிஞ்சுக்கிட்டாச்சு. இப்போ வந்து கீழே இறங்க போகிறோம். டைம் 7:15. லைட்ஸ் ஆன் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து கீழே இறங்கலாம். இப்போ என்னன்னா, நாங்கள் வந்து கோயிலேருந்து வெளியில் வர்றதுக்கு வந்துட்டோம். வெளியில் வர்றப்போ ஒருத்தர் வந்து இதை கொண்டு போய் கீழே வச்சிடுறீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு தாத்தா வந்து எங்ககிட்ட கேட்டார். நான் 2 சட்டி, அப்பா 1, அங்கே பாருங்க ஆத்விக் 1. ஆத்விக் கொடுங்க, நான் தூக்குறேன். அப்பயும் மோத்தி சொல்றாரு இது ஸ்டீப்பா இருக்கும்டா வேணான்னு. இல்ல நான் தூக்கிடுவேன். அவன் ஒரு சட்டி, மோத்தி தூக்கு பக்கெட், தூக்கு பக்கெட், அன்னதானம் பக்கெட். முருகர் சொல்லியிருக்காரு எங்களை இந்த பக்கெட் எடுத்துட்டு போய் கொஞ்சம் கீழே வச்சிருங்க, தாத்தா கஷ்டப்படுறாருன்னு. அதனால நாங்கள் வந்து எடுத்துட்டு போறோம். இப்போ வந்து தூக்கி வந்து கொஞ்சம் டயர்ட் ஆயிடுச்சு. வார்ம் அப் பண்ணிட்டு மறுபடியும் நான் 2 தூக்குறேன்னு சொல்லிட்டு கீழே போன பையன் திருப்பியும் மேலே ஏறி வந்து எங்கிட்ட பக்கெட் வாங்கிட்டு போயிருக்கிறான். அம்மோ, முருகர் வந்து நம்மளை தூக்கிட்டு போய் கீழே கொடுக்க சொல்லியிருக்கிறார். ஃபைனலி நாங்கள் முடிச்சுட்டு வந்தோன்னே நானும் நம்ம வீட்டில் இருக்கிற முருகர் சிலை இதே கடையில் தாங்க வாங்கினேன். 3 இயர்ஸ் ஆச்சுங்களா, அப்படியே இருக்குது. ஸோ அம்மாவுக்கும் இந்த கடை தான் நானும் சொன்னேன் இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ முருகர் வாங்க போகலாம். ஓகே, கோயிலேருந்து இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக மெட்ராஸ் பேக்கரி தான் பிளானாக இருந்துச்சுங்க. மெட்ராஸ் பேக்கரியில் வந்து டீ, பன் பட்டர் ஜாம் வந்து வாங்கணுங்கிறது தான் பிளானாக இருந்துச்சு. அதுதான் பிளான். இப்போ வந்து ஆத்விக்கோட ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணதுனால ஈரோடு அம்மன் மெஸ்க்கு வந்து வந்திருக்கிறோம். ஆத்விக்கோட விருப்பத்துக்காக வந்திருக்கிறோம். நாங்கள் போனது வீக் டே தாங்க, இருந்தாலுமே வந்து எப்பயுமே ரஷ்ஷாக தான் இருக்கும். வெயிட் பண்ணி உள்ளே போகிற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் உங்கள் பேரண்ட்ஸ் யாராவது ஊர்லேருந்து வராங்க, இல்லை உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாராவது வராங்கன்னா மறக்காமல் ஈரோடு அம்மன் மெஸ் வந்து கூப்பிட்டு போயிருங்க. பிரியாணி வந்து மஸ்ட்டு ட்ரை. ஆல்சோ நம்ம ஊர் டேஸ்ட்டை வந்து அப்படியே கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ என்ஜாய் பண்ணி கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. நல்லா இருந்துச்சுங்களா சாப்பாடு? கோயம்புத்தூர் பிரியாணி மாதிரி, மட்டன் பிரியாணி, இட்லி, ஹைதராபாத் ஆந்திரா சிக்கன்
ஆந்திரா சிக்கன் இன்னொரு சிக்கன் வந்து என்னது சிக்கன் 65 கருவேப்பிலை மிளகா சிக்கன், பச்சை மிளகா சிக்கன், மட்டன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து எங்க போறீங்க? மெட்ராஸ் காஃபி. டீ மெட்ராஸ் காஃபி டீ. மெட்ராஸ் பேக்கரி டீக்காக. நெக்ஸ்ட் மெட்ராஸ் பேக்கரிங்க. மெட்ராஸ் பேக்கரியோட ரிவ்யூலாம் வந்து அப்பாவோட தான் அடுத்தடுத்த வீடியோவில் வரும். அன்னைக்கு வந்து நைட் ஆயிடுச்சு அப்படிங்கிறனால வெறும் டீ மட்டும் குடித்தோம். அம்மா வந்து ஒரு பன் பட்டர் ஜாம் வந்து சாப்பிட்டாங்க. சரி, பஜ்ஜியெல்லாம் சாப்பிட்றதுக்கு இன்னொரு நாள் ஈவினிங் வருவோன்ட்டு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென் டேக் கேர், டாட்டா, பாய்.